அனிதா புஷ்பவனம்குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஆயிலி ஸ்கேல்ப், ஆயிலி ஹேர் இருந்தால் அதற்கு என்ன பண்ணலாம், அதற்கு தீர்வு என்ன, ரெமெடி என்ன அப்படின்ற செய்தியை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நாங்கள் தலைக்கு எண்ணெய் பூசலைன்னா கூட எண்ணெய் பூசின மாதிரியே ஒரு தோற்றம் இருக்குங்க. இயற்கையாகவே அதிகப்படியான எண்ணெய் சுரந்துக்கிட்டு இருக்குது. அது பார்க்கவே நல்லா இல்லை. முடி சப்புன்னு அடங்கின மாதிரி இருக்குது, எண்ணெய் பூசின மாதிரி இருக்குது. ஒரு ஹேர் ஸ்டைல் அழகாக பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு சீக்கிரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஷாம்பு பார் தயார் பண்ணி கொடுங்க, இல்லை ஷாம்பு தயார் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே நான் ட்ரை ஸ்கேல்பான ஷாம்பு பார் தயாரிச்சிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வாங்கியவர்கள் அத்தனை பேருமே பயன்படுத்திக்கிட்டு நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. அந்த ரிசல்ட்ஸ் எங்கே இருக்குது, எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஷாம்பு பார் கீழே ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் போய் பாருங்கள். ஒரு முறை அந்த ஷாம்பு பார் பயன்படுத்தியே எங்களுக்கு முடி உதறுவது தடுக்கப்பட்டுருச்சுங்க. நல்லா புசு புசுன்னு இருக்குது, முடி பார்க்கவே அழகாக இருக்குது. அந்த முடியோடைய டெக்ஸ்சரே ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது, ஷைனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோருக்கு எதில் பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை பாராட்டும் பொழுதுதான் பெருமை ஏற்படுகிறது. அதுபோல் நான் தயாரிக்கின்ற ஒவ்வொரு ஹோம்மேடு ப்ராடக்ட், ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம், இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் ரிசல்ட் கொடுக்குறீங்கல்ல, அது பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்குது. உங்கள் பிரச்சனையை தீர்க்குது ஒன்று, அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த ப்ராடக்டை தயாரிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமையும் ஏற்படுது. அதுபோல் இப்போது ஆயிலி ஹேருக்கு, ஆயிலி ஸ்கேல்ப்புக்கு நான் இப்போது ஒரு ஷாம்பு பார் தயாரிச்சிருக்கேன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த ஷாம்பு பாரெல்லாம் எதை கொண்டு தயாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எல்லாமே மூலிகை பொருள்கள், இயற்கையாக விளைந்த பொருள்களை கொண்டு தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு முறை நீங்கள் தயாரித்த ஷாம்பு பார் பயன்படுத்தியே எங்களுக்கு முடி உதிர்வது தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருள்கள், எந்த மூலிகைகள் பயன்படுத்தினால் முடி உதிர்வது தடுக்கப்படும், அப்புறம் முடி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், பவுன்சியாக தெரியணும்பாங்க இல்லையா, அழகாக முடி நிறையா இருக்கிற மாதிரி, கம்மியாக இருந்தால் கூட நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு பார்த்து பார்த்து மூலிகைகளையும் இயற்கையான பொருள்களையும் பயன்படுத்திட்டு தான் இந்த ஷாம்பு பார் நான் தயாரிச்சிருக்கேன். இந்த ட்ரை ஸ்கேல்ப்புக்கும் ஆயிலி ஸ்கேல்ப்புக்கும் இயற்கையான மூலிகைகள் பொருள்களை வைத்து தான் தயார்படுத்தியிருக்கேன் ஷாம்பு பார். இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிரே ஹேர் 1-2 ஆரம்பிச்சிருக்குன்னா அது திரும்ப முளைக்காமல் ஒரு கண்ட்ரோல் மட்டுப்படுத்தப்படும், வளர்ச்சி திரும்ப அதிகமாக இருக்காது. பொதுவாகவே ஒரு வெள்ளை முடி ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய பால் பட்டு அல்லது அந்த வெள்ளை முடி அப்படியே தொடர்ந்து நமக்கு வளர்ந்து சீக்கிரத்தில் தலைமுடி நரைச்சி போயிடும். அதற்கு காரணம் நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கலை, கறிவேப்பிலை சாப்பிட்றதில்ல, அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம், அந்த துவையல் சேர்க்கறதில்ல, கீரை வகைகளை சேர்க்கறதில்ல. அதிலெல்லாம் தான் இந்த முடி வளர்ச்சிக்கான சத்து இருக்குது, கருமையாக இருக்கக்கூடிய சத்தும் இருக்குது. ஆனால் அந்த கிரே ஹேர் கொஞ்சம் வளர்ந்திருந்தால் கூட மீண்டும் பரவாமல் இருப்பதற்கான பொருள்களை கூட நான் இதில் சேர்த்திருக்கின்ற காரணத்தினால முடி அதற்கு மேலே வெள்ளையாகாது. இதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த முடி நல்ல பளபளப்பை தரும், நம்ம கண்டிஷ்னர் போட்ட மாதிரியே இருக்கும். இந்த 2 ஷாம்பு சோப் பார் பயன்படுத்தினாலும் அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இதில் ட்ரை ஸ்கேல்ப் அல்லது ஆயிலி ஸ்கேல்ப் இருந்தால் டேண்ட்ரஃப் வரும், அதாவது பொடுகு அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ட்ரை ஹேருக்கு மட்டும், அதாவது காய்ந்த முடி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொடுகு உருவாகும் அப்படின்னு. கிடையாது.
நிறையா எண்ணெய் சுரந்தால் கூட, இப்போது இதெல்லாம் எதனால் ஏற்படுது? இந்த எண்ணெய் சுரக்கிறதே, எண்ணெய் சுரக்கின்ற சுரப்பிகள் திறந்தே இருக்கும், அதனால் எண்ணெய் நிறைய சுரந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கூட டேண்ட்ரஃப் வரும், படப்படையாக வரும். ட்ரை ஹேர்க்கு எப்படி டேண்ட்ரஃப் இருக்கிறதோ அதே போல் ஆயிலி ஸ்கேல்ப் உள்ளவர்களுக்கும் பார்த்திங்கன்னா படப்படையாக டேண்ட்ரஃப் பொடுகு இருக்கும். அந்த பொடுகு நம்ம முதுகில், கை கால்களில், இல்லை உடம்புல பட்டு என்னாகும், அப்படியே வெண்தோல் மாலை வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே தெரியும். இது எதனால் ஏற்பட்டதுன்னு தெரியாமலேயே நமக்கு ஏதோ ஒரு தோல் வியாதி வந்துருச்சோ அப்படின்னு நினைப்போம். பொடுகுனால் வரும். இன்னொன்று, அந்த பொடுகு பட்டாலே முகத்தில் பரு வரும், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், இதெல்லாம் இயல்பாகவே தோல் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இது பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் சோரியாசிஸ் அப்படின்னே நினச்சிப்பாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சரியவர கவனிக்கலைன்னா அது சோரியாசிஸில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு விதமான அரிப்பு ஏற்பட்டு திரும்ப திரும்ப அரித்து என்ன ஆகும்னா உடம்புலேருந்தே பொடுகு உதிர்ற மாதிரி தோல்லிருந்து உதிர ஆரம்பிச்சிடும். அதை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம தலைமுடியை சரிவர கவனிக்கும். உட்கொள்கின்ற ஆகாரம் நல்ல விதமாக இருக்கணும். கீரை சேர்த்துக்கோங்க, பருப்பு வகைகளை சேர்த்துக்கோங்க, நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு முக்கியமானது கறிவேப்பிலையை சேர்க்க வேண்டும். இதையெல்லாம் சேர்த்து பாருங்களேன், நீங்கள் எந்த ஒரு பொருளையும் நாடி போகணுன்ற அவசியமே இருக்காது. ஆயிலி ஸ்கேல்ப்லேருந்து வருகின்ற டேண்ட்ரஃப் மற்றும் ட்ரை ஸ்கேல்ப்னாலையும் உதிர்கின்ற டேண்ட்ரஃப், அதாவது பொடுகை தடுப்பதற்காகவே நான் முக்கியமாக இந்த சோப்பெல்லாம் தயாரித்திருக்கேன். ஒன்று, முடி நல்லா வளரணும், முடி சீக்கிரத்தில் வெள்ளையாக கூடாது, கருப்பாகவே இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முடி அழகாக இருக்கணும், பவுன்சியாக தெரியணும். கொஞ்சம் முடியாக இருந்தால் கூட இதையெல்லாம் மனதில் கொண்டு தான் இந்த ஷாம்பு பார், என்னோடது ஆயிலி ஸ்கேல்ப்கான ஷாம்பு பார் தயாரித்திருக்கேன். அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு இதுவரைக்கும் யாராவது ட்ரை ஸ்கேல்ப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு பார் பார்க்கலே, இல்லை வாங்கலை அப்படின்னா அதையும் நான் காமிக்கிறேன். இதுதான் புதிதாக நான் இப்பொழுது தயாரித்த ஆயிலி ஸ்கேல்ப்கான ஷாம்பு பார். நிறைய ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷாம்பு பாரை பயன்படுத்துங்க. அதிகப்படியான ஆயில் சுரப்பது தடுக்கப்படும், முடி வளர்ச்சி கூட இருக்கும். இது முழுக்க மூலிகைகளால் நான் தயாரிச்சிருக்கேன். நோ கெமிக்கல்ஸ். ரொம்ப நல்ல வாசனையும் இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சு போயிடும். உங்களுடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். இது ஏற்கனவே நான் தயாரித்த ட்ரை ஸ்கேல்ப்கான ஷாம்பு பார். இந்த ட்ரை ஸ்கேல்ப்கான ஷாம்பு பார் பயன்படுத்திட்டு தான் நிறைய பேர் ரொம்ப நல்லாயிருக்கு, எப்போ ஆயிலி ஸ்கேல்ப்கான ஷாம்பு பார் தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இதையும் தயாரிச்சிட்டேன். ஆயிலி ஸ்கேல்ப் பிரச்சனை உள்ளவர்கள் புதிதாக தயாரித்த இந்த சோப் பயன்படுத்திக்கோங்க. ட்ரை ஸ்கேல்ப் உள்ளவர்கள் இந்த சோப் பயன்படுத்திக்கலாம். சரிங்க, இன்றைக்கி தான் உங்களுடைய வீடியோவை நாங்கள் பார்க்குறோம். புதுசாக பார்க்குற காரணத்தினால இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் கிடைக்கும், அல்லது viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டில் கிடைக்கும். இதுவரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு விஹா ஆன்லைன் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் டெக்ஸ்ட் வரும், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தம்ப்நெயிலே ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டும் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் கொடுத்துருப்போம், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் ஆகட்டும் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் ஆகட்டும் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு என்னுடைய பெயர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்க, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறோம், கடை ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் இருக்குது. இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுத்துருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி கொண்டு வந்து நம்ம கடையிலேயே சேர்த்து விட்டுரும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள், அதாவது விஹா ஷாப்கான பிரான்ச்சஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திட்டு யாராவது இது விஹா ஷாப் தாங்க, இல்லை அவங்களுடைய பொருள்கள் தான் எங்கள் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது முற்றிலும் தவறான கருத்து. அதை விட முக்கியமான செய்தி ஒன்று சொல்லிடுறேன்.
வேறு ஆன்லைனில் விஹா என்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா அது எங்களுடையது கிடையவே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க திரும்ப திரும்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெயர் வளரும் பொழுது அல்லது ஒரு விஷயம் வளரும்போது அதற்கு போலிகள் உருவாவது இயற்கை இல்லையா? அந்த போலிகளை தவிர்ப்பதற்காகத்தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவை என்பதை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதை படித்து நான் கட்டாயம் பதிவாக தருகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.